ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாத்தில் தக்ஷினி கதாயே. ஸோ அந்த டாப்பிக்கில் மேரி பத்னி, அதாவது என்னுடைய மனைவி, மை ஒய்ஃப். ஸோ அதை பற்றியான ஒரு சின்ன கதை இதில் முனி மாணிக்கம் நரசிம்ஹா ராவ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இது எக்ஸாமில் உங்களுக்கு 4th ரோமன் லெட்டரில் 15 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. பேப்பர் 2ல் வரும். ஃபஸ்ட்டு கஹானிகார் பரீட்சை, அதாவது இந்த கதை எழுதினார் இல்லையா, அவரை பற்றியான इंट्रोडक्शन. तेलुगु के हास्य लेखकों में मुनि माणिक्यम नरसिम्हा राव जी अपना अद्वितीय स्थान रखते हैं. அதாவது தெலுங்குக்கு ஹாஸ்ய லேக்ககம்னு என்ன, இந்த தெலுங்குல இருக்கிற அந்த நகைச்சுவை ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள இந்த முனிமாணிக்கம் என்றவர் தனக்கான அத்விதீய ஸ்தான், ஒரு யூனிக் பிளேஸ், அதாவது ஒரு தனி பிளேஸே அவருக்கு இருக்கு. गृहस्थ जीवन के सौंदर्य का मनोहर चित्र किंचने में आप कुशल थे. அதாவது கிரகஸ்த் ஜீவன் அப்படின்னா அந்த ஃபேமிலி லைஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைஃப்பில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை, அதுதான் சௌந்தர்யக்கா மனோகர், அதில் நடக்கக்கூடிய அழகான சில விஷயங்களை சித்திர கிஞ்சனைமே நம்ம கண் முன்னாடி அதை ஒரு இமேஜை கதை மூலமாக அதை ஒரு வடிவமாக கொண்டு வரதில் அவர் ரொம்ப குஷல் தே, திறமைசாலி. आपकी गरीब 30 पुस्तकें प्रकाशित है. ஸோ அவர் அதாவது கரீப் அப்படின்னா நியர்லி 30 புஸ்தகே, 30 ஸோ 30 புத்தகங்கள் இது வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கு. आपको कांदम कतलू पर तेलुगु भाषा समिति का पुरस्कार भी प्राप्त हुआ है. ஸோ அவருக்கு அந்த காந்தம் கத்தலுன்ற கதைக்காக, ஓகேவா, தெலுங்கு பாஷா சமிதி, அந்த தெலுங்கு லாங்குவேஜ் அசோசியேஷன்ல அவருக்கு புரஸ்கார் பி பிராப்து ஹுவா ஹை, ஒரு அவார்டும் அவருக்கு கிடைச்சது. ஸ்ரீ வே ஆஞ்சநேய शर्मा ने इस कहानी का अनुवाद किया है. ஸோ தெலுங்குல இருக்கிற இந்த கதையை ஸ்ரீவே ஆஞ்சநேய சர்மான்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இஸ் கஹானிக்கா, இந்த கதைக்கான அனுவாது கியா ஹை, டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் कहानी का सारांश, அந்த கதையினுடைய சாராங்ஷ் என்ன. लेखक மச்சிலிப்பட்டினம் में रहते थे. ஸோ லேக்கக்னு யாரு, அந்த ரைட்டர் மச்சிலிப்பட்டினத்தில் இருக்கிறாரு. வே கிசி ஸ்கூல் மேம் அத்தியாபக் தே, அவர் அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியராக இருக்கிறாரு. அத்தியாபக் அப்படின்னு ஒரு டீச்சராக இருந்தார். காந்தம் உன்கி பத்னி தே, ஸோ காந்தம்ன்றவங்க அவருடைய ஒய்ஃபு. நெக்ஸ்ட்டு பிரயாகம்மா காந்தம் கி சஹேலி தே. ஸோ இதில் பிரயாகம்மான்ற கேரக்டர் யாருன்னா, காந்தம் இருக்காங்களே அவங்களுடைய தோழி. சஹேலி அப்படின்னா ஃப்ரெண்டு. தபேதிக்கு பீமாரி சே பீடித்துதி, அவங்க இந்த தபேதின்னு என்னன்னா டிபி, டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காச நோய். ஸோ அந்த நோயால், அதுதான் பீமாரினா அந்த நோயால் பீடித்துதி, பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. ராஜ மகேந்திரிக்கே சைனிட்டோரியம் மேம் உஸ்கி சிகிச்சா ஹோ ரஹி தி. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க அந்த ராஜமகேந்திரிக்கே சானிட்டோரியத்தில், அந்த சானிட்டோரியத்தில் இருக்க அந்த ராஜமகேந்திரின்ற ஹாஸ்பிட்டலில் உஸ்கி சிகிச்சா, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஹோ ரஹிதி போய்கிட்டு இருந்ததான். காந்தம் உசே தேக்னா சாஹத்தி தி. ஸோ காந்தம்க்கு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது, போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. காந்தம் ஆத்தி தோ லேக்ககு கோபி ஜானா படுத்தா, ஆனால் காந்தம் அவங்கள பார்க்க போனா, ஜாதி தோ பார்க்க போனா, லேக்ககு கோபி, ஸோ ரைட்டரும் ஜானா படுத்தா போகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு, பைசே அதிக் கர்ச் ஹோ ஜாத்தே. ஸோ அப்படி போனால் பைசே காசு அதிக கர்ச், அதிக செலவு, ஹோ ஜாத்தே ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இஸ்லியே ய தய ஹுவாக்கி, ஸோ அதனால் அவ இந்த முடிவை எடுக்கிறா. தயா அப்படின்னா அந்த முடிவு, ஒரு டெசிஷன் எடுக்கிறான். என்ன அப்படின்னா, லேக்கக் பிரயாகம்மாக்கும் திக் ஜாயேங்கே. ஸோ லேக்கக் என்ன பண்ணுறாரு, அதனால பிரயாகம்மாவை பார்க்கறதுக்கு அவர் போகிறாரு. कांदम ने बार बार पति से कपड़े पेटिंग और तुषाले का ख्याल रखने को कहा. ஸோ காந்தம் என்ன பண்ணுவாங்களா, எப்பவுமே ஒரு வெளியே போனாலே அடிக்கடி, பார்னா அடிக்கடி, பத்தி சே தன்னுடைய கணவன் கிட்ட,
கப்படைய ட்ரெஸ்ஸு, பேட்டிங் தன்னுடைய அந்த பெட்டி கூட எடுத்துகிட்டு போகிறாள் அது. அவர் துஷாலே கா கியால், துஷாலேனா மற்ற திங்ஸ், அதர் திங்ஸ், மற்ற திங்ஸை கியால் ரக்னேக்கோ கஹா, அதை கவனமாக வச்சுக்க சொல்லிகிட்டே இருப்பாளாம். लेखक पत्नी से 25 रुपये लेकर ரயில்வே ஸ்டேஷன் चले गए. ஸோ லேக்கக் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட, பத்தினி சே தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட 25 ருபீஸ் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் चले गए, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. லேக்கக் ராஜமகேந்திரி ஸ்டேஷன் பர் உத்தரே. ஸோ போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, ராஜமகேந்திரின்ற ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டுறாரு. உன்கா பத்தா சலாக்கி. ஸோ அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிய வருது அப்படின்னா, சானிட்டோரியம் 2 मील की दूर पर है, அதாவது அந்த சானிட்டோரியம் வந்து 2 மைல் வந்து தூரத்தில் இருக்கு அப்படின்னு அவருக்கு வந்து தெரியுது. गाड़ी रखने से पैसा खर्च होगा ऐसा समझकर वे पैदल चले. அதாவது गाड़ी रखने से, அதாவது வண்டியில் போனால், அதாவது சானிட்டோரியம்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 2 மைல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால गाड़ी रखने से வண்டி வச்சுட்டு போனால் பைசா கர்ச்சு ஹோகா, காசு அதிக செலவாயிடும். ஐசா சமஜ்கர். ஸோ இந்த மாதிரி அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, காசு செலவாயிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு வே பைதல் சல்லே, அவர் நடந்தே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாராம். வஹாங் பரியாகம்மா சே மில்கர் குஷல் க்ஷேம பூச்சா. அங்கே இந்த பிரயாகமாக இருக்காங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணி அவங்கள சந்திச்சு குஷல் க்ஷேம, அவங்களுடைய நலத்தை வந்து விசாரிக்கிறார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூச்சா கேட்குறாரு. 1 बजे वहाँ से ராஜமகேந்திரி வாபஸ் ஆயி. ஸோ 1 மணி நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மணி நேரத்துலேயே அங்கேருந்து கிளம்பிட்டு அங்கிருந்து வஹான்சே எங்கே வராரு, ராஜமகேந்திரி வாபஸ் ஆயி, திருப்பி ராஜமகேந்திரிக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாரு. ஏக் ஹோட்டல் மேம் 4 आने का गाना गाया. ஸோ ஒரு ஹோட்டலில் இந்த காலனாக்கு, அதாவது 4 ஆனா, அதுதான் சாரானேன்னா 4 ஆனாக்கு சாப்பாடு சாப்பிட்றாரு. ஸ்டேஷன் ஜாக்கர் டிக்கெட் லியா, அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்கிறாரு. அக்கலே தின் இஸ் 10 बजे लेकर घर पहुंचे गए. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன, 10 o'clock, 10 बजेனா 10 o'clock ரைட்டரு கர் பஹூஞ்ச் கயே, வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாராம். லேக்கக் கே 2-4 दिन बाद आने की बात थी. லேக்கக் என்ன சொல்லியிருந்தாரானா, 2 இல்லைன்னா ஒரு 4 நாள் கழிச்சு தான் நான் வருவேன், அதுதான் தின்பாத், 2-4 दिन बाद, 2 இல்லைன்னா 4 நாள் கழிச்சு தான் ஆனேக்கி பாத் நான் வருவேன் அப்படின்னு வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருந்தார். மக்கரானா வே அக்கலேஹி தின் லவுட்டே கையே, அவர் என்ன பண்ணிட்டார், அவர் சொன்ன நாளுக்கு முன்னாடியே அக்கலேஹி தின், ஸோ அடுத்த நாளே அவர் வந்து லவுட்டு கையே திரும்பி வந்துடுறாரு. ஸோ லவுட் கையேத்தே சொல்லிடுறாங்க இல்லையா. உன்கே சாத் பேட்டிங் பி நஹித்தி. ஆனால் அவர் திரும்பி வரும் பொழுது அவரோட கையில் பேட்டிங் பி பெட்டி, எந்த ஒரு பெட்டியுமே நஹித்தி இல்லை. காந்தம்கோ ஆச்சரிய ஹுவா. ஸோ அதை பார்த்துட்டு காந்தம்க்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. வய அவர் துக்குக்கு சாத் கயி சவால் கர்னே லகி. ஸோ அவள் என்ன பண்ணிட்டா, ரொம்ப பயந்து போயிட்டா. அதுக்கப்புறம் துக்குக்கு சாத், ஸோ ரொம்ப கவலையோட கயி சவால் கர்னே லகி, நிறைய கேள்வி அவரை கேட்க ஆரம்பிச்சிடுறான். பெட்டியை காணும்னு சொல்லி பயந்து போயிட்டு கவலையா என்ன பண்ணிட்டா, நிறைய கேள்விகளை வந்து தன்னோட ஹஸ்பண்டை கேட்குறான். लेखक ने अपनी कहानी सुनाई जो इस प्रकार है. லேக்கக் என்ன பண்றாரு, தன்னுடைய கதையை இந்த மாதிரி சொல்றாராம். அதுதான் அப்பனி கஹானினா என்ன நடந்ததுன்ற கதையை சுனாயி சொல்றாரு. ஜோ இஸ் பிரகார் ஹை, இந்த மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னா, ரேல் பதல்கர் ஜானே சே கர்ச்சா கம் படுத்தாதா, அதாவது நான் ட்ரெயின் மாறி மாறி போனா செலவு கம்மியா ஆகும்னு நினைச்சேன். இஸ்லியே அதனால லேக்கக் பீமவரம் பகுஞ்சே. ஸோ அதனால என்ன பண்ணார் அந்த ரைட்டர், பீமவரத்துக்கு போய் பீமவரம்ன்ற பிளேஸ்க்கு போயிட்டு அங்கிருந்து பீமராவ் சே, அந்த பீமராவ் பிளேஸ்லேருந்து மச்சிலிப்பட்டினம் ஜானேக்கே இல்லையே, மச்சிலிப்பட்டினம் போகிறதுக்காக டிக்கெட் மாங்கா, டிக்கெட் வந்து எடுக்கும் பொழுது தோ டிக்கெட் பாபு போலேக்கி. ஸோ அப்படி டிக்கெட் அவர் கேட்கும்போது அந்த டிக்கெட் பாபு என்ன சொல்கிறாரு, அந்த டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கைக்கலூர் ஜாக்கர் वहां से मछलीपट्टनम का टिकट लेने से 4 आने बच जाते हैं. அவர் என்ன சொல்றாரு, நீங்க மச்சிலிப்பட்டினத்துக்கு டைரக்டா போறதுக்கு பதில் கைக்கலூர் ஜாக்கர், கைக்கலூர்ன்ற ஊருக்கு போயிட்டு வஹான்சி அங்கிருந்து மச்சிலிப்பட்டினம் கா டிக்கெட் லேனேசி, மச்சிலிப்பட்டினம்க்கு நீங்க டிக்கெட் எடுத்தீங்கன்னா
உங்களுக்கு 4 ஆனே 4 ஆனா வந்து பச் ஜாத்தே ஹை உங்களுக்கு சேவ் ஆகும். உஸ்கி ஆக்ரஹ் கே காரன் ஸோ அவருடைய வற்புறுத்தல்னால என்ன பண்றாரு லேखक ने கைக்கலூர் का टिकट लिया. ஸோ லேखक என்ன பண்ணாரு கைக்கலூருக்கு ஒரு டிக்கெட் எடுத்துடுறாரு. गाड़ी में बैठने के बाद उन्होंने देखा कि उनका पर्स गुम हो गया. ஸோ அந்த வண்டியில பைட்னே கே பாத் உட்கார்ந்த பிறகு உன்ஹோனே அவர் தேக்கா கி பார்க்குறாரு உன்கா பர்ஸ் அவருடைய பர்ஸ் இருக்கு இல்லையா அவருடைய மணி பர்ஸ் கும் ஹோ கயா காணாம போயிருச்சு அதாவது திருட்டு போயிருந்தது. रेल में बैठे सज्जनों में से एक ने कहा कि मास्टर जी आप जाकर पर्स को ढूंढ आइए. ஸோ ரயில் மேம் பைட்டே சஜ்ஜனோங் மேம் அப்படின்னா அந்த ட்ரெயினில் உட்கார்ந்துருக்கிற அந்த பொதுமக்கள் சஜ்ஜனோங் அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு அதில் ஒருத்தர் அதுதான் சஜ்ஜனோங் மேம் சே அந்த அந்த ஜென்ரல் பப்ளிக்கில் ஒருத்தர் ஏக்னே கஹாக்கி ஒருத்தர் சொல்கிறாராம் மாஸ்டர் ஜி ஆப் ஜாக்கர் மாஸ்டர் ஜி நீங்கள் போயிட்டு பர்ஸுக்கோ உங்களுடைய பர்ஸை டூங்டாயே தேடி எடுத்துட்டு வாங்க. ஆப்கி பேட்டிங்குக்கா ஹம் கியால் கரேங்கே உங்களுடைய பெட்டியை நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். கியால் அப்படின்னா நான் கவனமாக பார்த்துக்கிறேன். யஹ் மான்கர் லேக்கர் பர்ஸ் டுங்ட்டுனே கையே ஸோ இதை அக்செப்ட் பண்ணிட்டு ரைட்டர் என்ன பண்ணுறாரு பர்ஸை தேடிட்டு போகிறாரு. பர்ஸு நஹி மிலா பர்ஸு கிடைக்கவே இல்லை எங்கே தேடியும் அவருக்கு பர்ஸு கிடைக்கல. வே லவுட்டே தோ காடி சூட்டு சுக்கி தி ஸோ அவர் திரும்பி வர்றதுக்குள்ள வண்டியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. உன்கே ஹாத் மேம் அவருடைய கையில் 4 ஆனே தே வெறும் 4 அணா மட்டும்தான் இருந்துச்சு. வே வஹாசே குடிவாடா ஜாக்கர் ஏக் மித்ர சே ரொப்பையே உதார் லேக்கர் கர் பகுஞ்சே. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாரு கையில் இருக்கிற காசை வச்சுட்டு வஹாசி அங்கிருந்து குடிவாடா ஜாக்கர் குடிவாடன்ற ஊருக்கு போயிட்டு ஏக் மித்ரசே அங்கே இருக்கிற தன்னோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ரொப்பையே உதார் லேக்கர் ஒரு காசு கடன் வாங்கிட்டு உதார் அப்படின்னா கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிட்டு கர் பகுஞ்சே வீடு வந்து சேர்ந்துடுறாரு. ரொப்பையே பி கோகையே பேட்டிங்க்கு பி கோகையா ஸோ அவரோட கையில இருந்த காசும் போயிடுச்சு. ருப்பையே பி கோகையே கோனா லாஸ்ட் இழந்துட்டாரு காசும் போயிடுச்சு. பேட்டிங்கு பி கோகையா ஸோ அவரோட பெட்டியும் லாஸ்ட் ஆயிருச்சு தொலைஞ்சு போயிருச்சு. காந்தம் கோ இஸ் பாத்துக்கா துக்குதா ஸோ காந்தம்க்கு இந்த விஷயத்த பத்தி ரொம்ப கவலையாயிடுச்சு. மக்கர் ஆனா லேக்கோ விஸ்வாஸ் தாக்கி ஆனா ரைட்டருக்கு நம்பிக்கை இருந்துட்டே இருந்துச்சு என்னன்ட்டு பேட்டிங் மில் ஜாயேகா பெட்டி எப்படியாவது கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. दूसरे दिन सवेरे ये खुली आकर लेखक का पेटिंग और एक चिट्ठी देकर चला गया. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு நெக்ஸ்ட் டே அதாவது தூசரே தினம் நெக்ஸ்ட் டே சவேரே மார்னிங் வந்து ஏக்கு குழி ஆக்கர் ஒரு கூலி வந்து லேக்ககுக்கு அந்த ரைட்டருடைய பெட்டியும் அவர் ஏக் சிட்டி தேக்கர் சலாகயா அது கூட ஒரு லெட்டரும் கொடுத்துட்டு போறாரு. காந்தம் குஷ் ஹொயி ஸோ இதை பார்த்த உடனே காந்தம்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பெட்டி கிடைச்ச உடனே. उसने पेटिंग गोलकर देखा तो उसमें कुछ मिठाई और एक साड़ी थी. ஸோ அப்போ அவர் அந்த பெட்டியை உஸ்னினா யார் இந்த காந்தம் என்ன பண்ணுறாங்க பேட்டிங் கோல்கர் அந்த பெட்டியை திறந்து தேக்காத்தோ பார்க்கும்போது உஸ்மேம் அதில் குச்சி மிட்டாயி கொஞ்சம் ஸ்வீட்ஸும் அவர் ஏக் சாடி தீ ஒரு சாரியும் அதில் இருந்துச்சான். யஹ் தேக்கர் காந்தம்கோ பதி பர் ஷக் ஹுவா ஸோ இதை பார்த்தோன்னே காந்தம்க்கு தன்னுடைய ஹஸ்பண்ட் மேலே ஒரு டவுட் வந்துருச்சு. ஷக்குனா டவுட். வஹ் லேக்கக்கு சே ஜக்கட்னே லகி அவன் என்ன பண்ணுறா அந்த தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறா. ஜக்கட்னி அப்படின்னா ஃபைட் சண்டை போடுறா. இசி சமை ஏக் சஜ்ஜன் வஹாங் ஆ பகுஞ்சே ஸோ அப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்பொழுது அந்த டைமில் இசி சமைன்னு அந்த டைமில் ஏக் சஜ்ஜன் ஒரு பர்சன் வந்து வஹாங் ஆ பகுஞ்சே அங்கே வந்து சேர்றாரு. உன்ஹோனே கஹாக்கி அவர் என்ன சொல்றாருன்னா मास्टर के पेटिंग को मेरा समझकर मेरी लड़की ने उसमें अपनी साड़ी और चोली रख दी थी. ஸோ அவர் வந்து சொல்கிறாரா மாஸ்டர் கே பேட்டிங்குக்கோ ஸோ அந்த மாஸ்டரோட பெட்டியை மேரா சமச்கர் என்னோட பெட்டி நினச்சிட்டு மேரி லக்கீனே என்னுடைய ஒய்ஃபு ஊஸ்மேம் அதில் அப்பனி சாடி தன்னுடைய புடவையும் தன்னுடைய அந்த புடவையோடைய ப்ளவுஸையும் ரக்கு தீத்தி அதில் வச்சிட்டா. ஜராவே சீஜிங் தீஜி ஸோ சீக்கிரம் அந்த திங்ஸை என்னோட திங்ஸை நீங்கள் சீஜிங் தீஜி என்னோட திங்ஸை கொடுங்க.
அப்படின்னு சொன்னோடனே அவங்க கொடுத்துட்றாங்க. காந்தம் நேவே சீஜிங் தேத்தி. ஸோ காந்தமும் என்ன பண்ணுறா, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்றா. வஹ் சஜ்ஜன் சலே கயி. ஸோ அந்த பர்சனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். कांदम के लेखक से कांदम ने लेखक से माफी मांगते हुए. ஸோ அப்போ என்ன பண்ணுறா, அதுக்கப்புறம் காந்தம் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மாஃபி மாங்கத்தே, ஸோ மன்னிப்பு கேட்டுட்டே, காஃபி கப் பியாலா, ஸோ காஃபி கப்பை வந்து லேக்குக்கு ஹாத்துமே அந்த ரைட்டரோட கையில், தன்னோட ஹஸ்பண்டோட கையில் தமாத்தியா வச்சிடுறா. இந்த குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. கஹானிக்கு விசேஷத்தாயிங். ஸோ இதில் இந்த கதையினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, हर स्त्री अपने पति की क्षमा को கம் ஹாங்கத்தி ஹை. ஸோ ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனை பற்றியான திறமையை வந்து ரொம்ப கம்மியாக தான் எடை போடுவாங்க. உஸ்கோ அசாவதான் और மந்த் புத்தி மானத்தே ஹை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரொம்ப கேர்லெஸ்ஸானவங்களாகவும், மந்த் புத்தினா எல்லாத்தையும் வந்து ரொம்ப சரியாக செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அதை எப்பவுமே நினச்சிருப்பாங்க. உஸ் பர் ஷக் பி கர்த்தி ஹை. ஸோ அவங்க மேலே சந்தேகமும் படுவாங்க. யஹ் சுபாவ் காந்தம் கா பி ஹை. ஸோ இந்த ஸ்வபாவம் தான், இந்த ஒரு நேச்சர் தான் காந்தம் கிட்டையும் இருக்கு. ஜோபி ஆதமி பட்டா ஹை. ஸோ எந்த ஒரு பர்சன் இதை படித்தாலுமே மேரி பத்னி, ஸோ அந்த மேரி பத்னின்ற வஹ் கஹானிக்கோ, அந்த கதையோட அப்பனே சம்பந்தமே ஹி பார்த்தா ஹை. தன்னுடைய லைஃப்பை வந்து சம்மந்தப்படுத்தி பார்ப்பாங்களா எந்த ஒரு பர்சனுமே இந்த கதையை படித்தாங்கன்னா. इसलिए इस कहानी के लिए. ஸோ அதனால தான் இந்த கதைக்கு மேரி பத்னி உத்தம் ஷீர்ஷக் ஹை, மேரி பத்னின்றது ஒரு சரியான டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூரி கஹானி மேம் சிஷ்ட ஹாஸ்யக்கி ஃபுஹார் ஹை. ஸோ இந்த முழு கதையிலுமே ஒரு நகைச்சுவை, ஒரு மென்மையான ஒரு நகைச்சுவை வந்து இதில் நமக்கு ஒரு சாரல் மாதிரி இருக்கு. அந்த ஒரு சாரல் அடிச்சு அப்படி இருக்கும், அந்த ஒரு நேச்சர் வந்து நமக்கு கிடைக்குது. இஸ்லியே கஹானி மேம் ரோஜ் கத்தா அப்பனே ஆப் ஆ ஜாத்தி ஹை. ஸோ அதனாலேயே இந்த கதையில அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து நமக்கு அது தானாவே நமக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிடுது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. परिवार में होने वाली रसभरी घटनाओं के वर्णन से रोज कथा तीव्र हो जाती है. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலியில் நடக்கக்கூடிய அந்த ரஸ்பரி ஒரு நிறைய விஷயங்கள், பலவிதமான விஷயங்களை, அதாவது பலவிதமான இன்சிடென்ட்ஸை வந்து அதை வர்ணிக்கும் பொழுது ரோஜ் கதா, நம்மளுடைய படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து தீவிர ஹோ ஜாத்தே, ரொம்ப அதிகமாயிடுது. கதோபக்தன் சரல் और சுபோத் ஹை. ஸோ இதில் இருக்கிற கதோபக்தன கான்வர்சேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. கதா கஹனேக்கி ஷைலி, அந்த கதையை சொல்கிற மெத்தட், ஸ்டைல் வந்து அனுப்பம்னா அன்கம்பேரபிள், ஒப்பற்றது. அவர் ஹமாரி ஜிஞ்ஞாசா கோ படானே வாலே ஹை. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய ஆர்வத்தை, ஜிஞ்ஞாசானா கியூரியாசிட்டி, நம்மளுடைய ஆர்வத்தை வந்து அது படானே வாலே ஹை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. யஹ் கஹானி அனுதித் ந லகாக்கர் மூல் கஹானி ஹி மாலும் படுத்தி ஹை. ஸோ இந்த கதை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண கதையாக இல்லாமல் ஒரு மெயின் ஸ்டோரியாகவே அது இருக்குது. அதுதான் மூல் கஹானி ஹி மாலும் படுத்தி ஹை. அது ஒரு இதுதான் இந்த மொழியிலே எழுதப்பட்ட ஒரு கதையாகவே இது இருக்குது. இது டிரான்ஸ்லேட்டட் கதை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.